பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான பரியேறும் பெருமாள் திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் மாரி செல்வராஜ். இந்த திரைப்படம் மிகுந்த ஒரு பாராட்ட பெற்று தந்தது. இதையடுத்து தனுஷ் நடித்த கர்ணன் திரைப்படம், உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் திரைப்படம் மற்றும் வாழை அப்படின்னு சொல்லி பல படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சது. இதை தொடர்ந்து தான் ஆதித்ய வர்மா படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமான நடிகர் துருவ் விக்ரம் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய புதிய படத்தையும் மாரி செல்வராஜ் இயக்கி வராரு. இந்த படத்திற்கு பைசன் காலமாடன் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு. இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன், ரெஜிசா விஜயன், பசுபதி, கலையரசன் சொல்லி எக்கச்சக்கமான பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பாரஞ்சித்தினுடைய நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட்டினுடைய நிறுவனம் இணைஞ்சு தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைக்கிறார். எழிலரசு ஒளிப்பதிவு செய்கிறார். இந்த நிலையில நடிகர் துருவ் விக்ரமனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பைசன் படத்தினுடைய புதிய போஸ்டரை இயக்குனர் மாரி செல்வராஜ் வெளியிட்டிருக்காரு. அதுல நடிகர் துருவ் விக்ரமுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி பதிவிட்ட நிலையில மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த படம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வாழை திரைப்படத்துக்கு பிறகு மாரி செல்வராஜனுடைய இந்த பைசன் காலமாடன் எப்பேற்பட்ட திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.